இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா ஆப்பிள் அப்படின்ற ப்ராடக்ட் டீட்டெயிலோட ப்ராடக்ட் ஐடி, அதோட ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட், பிரைஸ், அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி சாக்லேட்டுக்கு இருக்கு. ஸோ இதுல என்ன நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் மாஸ்டர் டேபிள் இருக்கு. இதுல வந்து பிரைஸ் அப்படின்றது இந்த இடத்துல இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க ஆர்டர் வேல்யூ தெரியாத மாதிரி செட்டிங்கா இருக்கு. ஸோ பிரைஸ் மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா போதும், ஆர்டர் வேல்யூ வந்துடும். அந்த பிரைஸ் எப்படி கொண்டு வந்துறது தான் இந்த டார்கெட். ஓகே, இந்த டாஸ்க் வந்து என்னது, இன் ஆர்டர் மாஸ்டர் டேபிள் கெட் பிரைஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர் இருக்கு. ஸோ அதை வந்து வி லுக்அப் மூலமா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம், எக்ஸ் லுக்அப் மூலமா கொண்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி லுக்அப் மூலமா இந்த டேபிள் அறையில என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்படியே இங்க J3ல போடுங்க, ஈக்குவல் டு வி லுக்அப். அப்படி போட்டு என்ன பண்ணும், இதுதான் லுக்அப் வேல்யூ. ஆர்டர் மாஸ்டர்ல இருக்கக்கூடிய சிங்கிள் செல் டேட்டா தான். ஓகே, ஒரு டேபிள் ஆரே கிடையாது, இல்ல டேபிள் கிடையாது, சிங்கிள் செல் டேட்டா தான் வந்து லுக்அப் வேல்யூ. ஓகே, கமா போட்டு அடுத்து டேபிள் அரே. இங்க பாருங்க, டூல் கைடன்ஸ் வந்துட்டு இருக்கு. டேபிள் அரே லுக்அப் வேல்யூ என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. டேபிள் அரே, டேபிள் அரே ப்ராடக்ட் மாஸ்டர்ல இருந்து அந்த லுக்அப் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய காலத்தை தான் ஃபர்ஸ்ட் காலமா செலக்ட் பண்ணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா லுக்அப் வேல்யூ இருக்காது ஃபர்ஸ்ட் காலத்துல இல்லையா. ஸோ இப்படிதான் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி பிரைஸ் இருக்கிற காலம் வரைக்கும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுல் டேபிள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய காலத்துல இருந்து நமக்கு பிரைஸ் எத்தனாவது காலத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. ஸோ கமா 4 வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றதுக்கு ஆன்சர். அடுத்தது கமா அந்த ரேஞ்ச் லுக்அப்ன்றது வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது ஆப்ஷனல், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம நார்மலா வந்து ஃபால்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஃபால்ஸ் என்னன்னா எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்றது கீழே தெரியுது இல்லையா. ரைட். ஸோ இப்போ பிரைஸ் இன் J3 வந்து நம்ம லுக்அப் வேல்யூ வந்து வி லுக்அப் மூலமா கொடுத்தாச்சு பிரைஸ் வந்து. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வேல்யூ வந்துருச்சு. அடுத்தது இங்க J4ல போயிட்டு என்ன பண்ண போறோம், எக்ஸ் லுக்அப் அப்படின்ட்டு யூஸ் பண்ண போறோம், ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப். ஸோ எக்ஸ் லுக்அப் அதே மாதிரி லுக்அப் வேல்யூன்றது காமன் தான். ஓகே, பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ இஸ் சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். இதை கிளிக் பண்ணியாச்சு, கமா போட்டு லுக்அப் ஆரேன்னு இருக்கு. ஸோ ஃபுல்லா டேபிள் செலக்ட் பண்ணக்கூடாது, அந்த இதுல வந்து லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய அந்த ஃபுல் காலத்தை செலக்ட் பண்ணணும். இதுதான் லுக்அப் ஆரே. ஆரேனா ஒன் செல் ஆர் மோர் தென் ஒன் செல். ஓகே, ஸோ நார்மலா ஒரு டேபிள் வந்து மோர் தென் ஒன் செல் டேட்டா மாதிரி இருக்கும். இது செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது கமா போட்டதுக்கு ரிட்டர்ன் அரேன்றது இங்க வரும் பாருங்க. கமா ரிட்டர்ன் அரே கேக்குது. ரிட்டர்ன் அரேன்னு எது, நமக்கு தேவையானது எது, பிரைஸ் இருக்கிறது. ஸோ பிரைஸ் இருக்கக்கூடிய காலத்தை அப்படியே அதே மாதிரி செலக்ட் பண்ணும். ஸோ இங்க 2 செல் செலக்ட் பண்ணா இங்க 2 செல் கரெக்டா செலக்ட் ஆகும். ஓகே, மாத்தி செலக்ட் பண்ண கூடாது. இங்க 5 செல் இருந்ததுன்னா இங்க 2 செல் செலக்ட் பண்றோம்னா ஒர்க் ஆகாது. அதனால இங்க 2 செல் இங்க 2 செல் செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் லுக்அப் வந்து வி லுக்அப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுல போய் காலம் இண்டெக்ஸ் நம்பரை கவுண்ட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அப்புறம் இஃப் நாட் ஃபவுண்ட், மேட்ச் மோட், சர்ச் மோட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு, அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, க்ளோஸ் தி பிராக்கெட், என்டர் இட், யூ ஆர் கெட்டிங் தி பிரைஸ். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.